நீங்க எப்பவாவது இப்படி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நான் ரொம்ப லேசி. என்னால டிசிப்ளின் ஃபாலோ பண்ண முடியல. நாளையில இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ரொம்ப பேருக்கு லைஃப்ல ஒரு காமன் ஃபீலிங் இருக்கும். நான் லேசி பர்சன். நம்ம கோல் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணுவோம். அப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்போ நம்ம என்ன நினைப்போம்? நான் லேசி. என்னால கன்சிஸ்டண்டா இருக்க முடியல. ஆனா உண்மையை சொல்லணும்னா, ப்ராப்ளம் லேசி இல்ல. ப்ராப்ளம் சிஸ்டம் இல்ல. இது ரொம்ப முக்கியமான டிஃபரன்ஸ். நம்ம ஸ்கூல்ல ரொம்ப விஷயம் கத்துக்கிறோம். மேத்ஸ் கத்துக்கிறோம், சயின்ஸ் கத்துக்கிறோம், இங்கிலீஷ் கத்துக்கிறோம். ஆனா ஒரு முக்கியமான ஸ்கில் நமக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது என்னன்னா, சிஸ்டம் கிரியேட் பண்ண கத்துக்கிற ஸ்கில். ரொம்ப பேர் மோட்டிவேஷன் மேல டிபெண்ட் பண்ணுவாங்க. மோட்டிவேஷன் இருந்தாதான் ஒர்க் பண்ணுவாங்க. மோட்டிவேஷன் இல்லன்னா ஸ்டாப் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், நீங்க டிசைட் பண்றீங்க, இன்னிக்குல இருந்து டெய்லி ஒர்க் அவுட் பண்றேன். ஃபர்ஸ்ட் டே மோட்டிவேஷன் ஸ்ட்ராங்கா இருக்கும். செகண்ட் டே கூட ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. தேர்ட் டே கொஞ்சம் டயர்ட். ஃபோர்த் டே ஸ்கிப் பண்ணுவீங்க. ஃபிஃப்த் டேல கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிடுவீங்க. அப்புறம் என்ன ஃபீல் பண்ணுவீங்க? நான் லேசி. ஆனா ரியாலிட்டி என்ன? உங்களுக்கு ஒர்க் அவுட் சிஸ்டம் இல்ல. சக்சஸ் பீப்புள் எப்படி டிஃபரெண்ட் தெரியுமா? அவங்க மோட்டிவேஷன் மேல டிபெண்ட் பண்ண மாட்டாங்க. அவங்க சிஸ்டம் கிரியேட் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள், ஜிம் போகிற ஒரு பர்சன். அவன் டெய்லி மோட்டிவேஷன் ஃபீல் பண்ணிட்டு ஜிம் போகல. அவனுக்கு ருட்டீன் இருக்கும். மார்னிங் அலாம் ஃபிக்ஸ் டைம், ஜிம் ஷூஸ் ரெடி, ஜிம் பேக் ரெடி. அவனுக்கு திங்க் பண்ண தேவையில்ல. சிஸ்டம் ஆல்ரெடி ரெடி. அதனால ஒர்க் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுதான் சிஸ்டம் பவர். மோட்டிவேஷன் டெம்பரரி, சிஸ்டம் பெர்மனன்ட். மோட்டிவேஷன் வந்தா நீங்க ஒர்க் பண்ணுவீங்க. மோட்டிவேஷன் போகும்போது நீங்க ஸ்டாப் பண்ணுவீங்க. ஆனா சிஸ்டம் இருந்தா, மூட் இருந்தாலும் ஒர்க் நடக்கும். மூட் இல்லைன்னாலும் ஒர்க் நடக்கும். எக்ஸாம்பிள், புக் ரீடிங். ரொம்ப பேர் மோட்டிவேஷன்ல டிசைட் பண்ணுவாங்க, இன்னிக்குல இருந்து டெய்லி 2 hours புக் ரீட் பண்றேன். ரியாலிட்டியில என்ன நடக்கும்? 3 daysல ஸ்டாப். ஆனா சிஸ்டம்ல என்ன பண்றாங்க தெரியுமா? டெய்லி 10 minutes ரீட். சிம்பிள், ஈஸி, ஃபாலோ பண்ண முடியும். 10 minutes ரொம்ப பெரிய விஷயம் இல்ல. ஆனா டெய்லி பண்ணினா 30 days அப்புறம் அது ஹேபிட் ஆகிடும். ஹேபிட் கிரியேட் ஆகும்போது ஆக்ஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். இதுதான் சக்சஸ் பீப்புள் சீக்ரெட். அவங்க பிக் கோல்ஸ் மேல ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. அவங்க ஸ்மால் சிஸ்டம்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க. சிஸ்டம் கிரியேட் பண்ண சிம்பிள் ஃபார்முலா இருக்கு. 3 steps. ஸ்டெப் 1, ஸ்மால் ஸ்டார்ட். பெரிய கோல் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். எக்ஸாம்பிள், டெய்லி 50 புஷ்அப்ஸ் வேண்டாம். டெய்லி 5 புஷ்அப்ஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸ்டெப் 2, ஃபிக்ஸ்ட் டைம். சேம் டைம்ல பண்ண ட்ரை பண்ணுங்க. எக்ஸாம்பிள், மார்னிங் 7 AM. பிரெயினுக்கு சிக்னல் கிடைக்கும். ஸ்டெப் 3, ட்ராக் ப்ராக்ரஸ். கேலண்டர்ல மார்க் பண்ணுங்க. ஆப் இல்ல நோட்புக்ல நோட் பண்ணுங்க. பிரெயின் ரிவார்ட் ஃபீல் பண்ணும். மோட்டிவேஷன் ஆட்டோமேட்டிக்கா வரும். ரொம்ப பேர் மிஸ்டேக் என்ன தெரியுமா? மோட்டிவேஷன் வந்தா ஸ்டார்ட் பண்றேன். சக்சஸ் பீப்புள் என்ன பண்றாங்க? ஸ்டார்ட் பண்ணிட்டு மோட்டிவேஷன் கிரியேட் பண்றாங்க. ஆக்ஷன் ஃபர்ஸ்ட், மோட்டிவேஷன் லேட்டர். ஸ்மால் ஆக்ஷன் ரிப்பீட் பண்ணினா கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். கான்ஃபிடன்ஸ் வந்தா மோட்டிவேஷன் வரும். மோட்டிவேஷன் வந்தா கன்சிஸ்டன்சி வரும். கன்சிஸ்டன்சி வந்தா ரிசல்ட்ஸ் வரும். அதனால நீங்க லேசின்னு நினைக்க வேண்டாம். நீங்க வீக்னு நினைக்க வேண்டாம். உங்களுக்கு சிஸ்டம் இல்ல. ஸ்மால் சிஸ்டம் கிரியேட் பண்ணுங்க. டெய்லி ஸ்மால் ஆக்ஷன் எடுங்க. 1% இம்ப்ரூவ்மெண்ட் எவ்ரிடே பண்ணுங்க. 1 year அப்புறம் உங்க லைஃப் டோட்டலா சேஞ்ச் ஆகும். ரிமெம்பர் திஸ் லைன். மோட்டிவேஷன் டெம்பரரி, சிஸ்டம் பெர்மனன்ட். சிஸ்டம் ஸ்ட்ராங்கா இருந்தா உங்க சக்சஸ் ஆட்டோமேட்டிக்கா பில்ட் ஆகும். டெய்லி growth வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பில்ட் யுவர் செல்ஃப் தமிழ். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம்.